சொன்னவனாக ஒரு சிறிய வந்திருக்கிறவங்களை வரவேற்கின்ற மகமாக ஒரு வாழ்த்துறை. எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகரின் 71ஆம் ஆண்டு பிறந்த தின விழா மற்றும் நிதி நிலைய அறிக்கை உலக பொதுக்கூட்டம் எதிர்க்கில்லை. இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய்மார்களுக்கு எல்லாம் முதல் கையெழுத்து போட்டாங்க முதலமைச்சர் அவர்கள். கட்டணம் இல்லாத பேருந்து. அதுபோல எடுத்துக்கிட்டீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. உடனே தாய் பிள்ளைய பார்த்து கேட்குது, அம்மா உங்களுக்கு எல்லாம் தராங்களாம்மா முதலமைச்சர், எங்களுக்கு ஒன்றும் தரலையாம்மா. உயர்கல்வி படிக்கிறதுக்கு மாசம் 1000 ரூபாய் பொண்ணுக்கு கொடுத்தாச்சு. உடனே பையன் பார்த்து கேட்கிறான், அம்மா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களே எங்களுக்கு தரலையே அப்படின்ட்டு. தலைவர் இப்ப அறிவிச்சுட்டாங்க 1000 ரூபாய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி தலைவர் ஒவ்வொன்றையும் மக்களுக்கு சேரக்கூடிய திட்டமாக தலைவர் முத்தமிழ் அறிஞருடைய மகனார் தங்க தளபதி அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு சேரக்கூடிய திட்டமாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றார். சமீபத்திலே ஒரு வார காலத்திற்கு முன்பு பாரத பிரதமர் இங்கு வந்து சென்றார். அவர் என்று ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார்களோ, அரசு திட்டத்தை செயல்படுத்த வருகின்றார்களோ, அப்ப அரசு சார்ந்த நலத்தை தான் பேசுவார்கள். ஆனால் அவர் என்ன பேசிவிட்டு சென்றார் தெரியுமா? திமுக அடுத்தது அழிந்துவிடும் என்று சொன்னார். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், திராவிடத்தை அழித்ததாக யாரும் சட்டம் கிடையாது. திமுக அழிந்ததாக சரித்திரம் இல்லை. திமுகவை அழியும் என்று சொன்னவன் தான் அழித்ததாக சரித்திரம் இருக்கின்றது. நீங்கெல்லாம் இருக்கிறீங்க. தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியில ஒன்னொன்னா கொடுத்தாங்க, ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தந்தாங்க. ஆனா கேட்டாங்க, சிறுபான்மையினர்களுக்கு என்ன செஞ்சாங்க? சிஏஏ சட்டம் ஒன்று அமல்படுத்தினாங்க. எல்லாரும் சாகி பார்ப்புன்னு சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய நேரத்தையும் வீணடித்து போராட்டம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தண்டையார்பேட்டையிலே இபிஎஸ் ஓபிஎஸ் இந்த 2 பேரும் சென்று பாவிகள் முஸ்லிம் பெண்களை கம்பை கொண்டு லத்தி சார்ஜ் பண்ண வைத்தார். அதையெல்லாம் முறியடித்து இந்த சிஏஏ சட்டத்தை நான் ஒழித்து விடுவேன் என்றார். அதே போன்று இந்த சிஏஏ சட்டத்திலே அளவுக்கு அதிகமாக தமிழ்நாட்டிலே வழக்குகள் யார் மீது போடப்பட்டது என்று தெரியுமா? எஸ்டிபிஐ என்ற ஒரு கட்சியின் மீது வழக்கு போட்டது, நமது இஸ்லாமிய உடன்பிறப்புகள் மீது. ஆனால் வந்த உடனே தலைவர் அவர்கள் சிஏஏ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அத்துணையையும் ரத்து செய்கின்றனர் என்று அறிவித்த முதல்வர் தளபதி. ஆக ஒவ்வொன்றாக அடிப்படையாக கோயம்புத்தூர் கைதிகளை எல்லாம் விடுதலை செய்திருந்தார். நிச்சயமாக செய்வேன் என்று சொன்னார். இன்று பாருங்க, அவ்வளவு பேருக்கும் பிணையை கொடுத்திருக்காங்க. அது இல்லாம விடுதலை பண்ணியிருக்காங்க. யார் ஆட்சியில் நடந்தது? 10 ஆண்டுகள் ஓபிஎஸ் இபிஎஸ் மாறி இந்த சிஏஏ சட்டத்தை வர வச்சதே யார் தெரியுமா? இந்த 2 பேர் தான், ஓபிஎஸ் இபிஎஸ் தான். இப்ப நல்லவன மாதிரி ஒரு படம் எடுத்து, நான் நல்ல பாம்பு இல்லை அப்படின்னு படம் எடுத்து காமிக்கிறேன். சிஏஏ சட்டத்தை நான் ஆதரிக்கல, நிர்பந்தத்தின் பேர்ல ஆராய்ச்சி. ஒரு முதலமைச்சருக்கு தகுதியானவன் அடுத்தவனுடைய நிர்பந்தத்துக்கு கட்டுப்பட மாட்டான். ஆக அவரே முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவன். ஏதோ விபத்துல காலை கீழே போய் கார் டயரை நக்கின மாதிரி நக்கி போய் அந்த சீட்ல வந்து பூவத்தூர்ல பூத்தடிச்சு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. உண்மை அதுதான். ஆக இஸ்லாமியர்களுக்காக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி. இப்ப இடையில ஒருத்தர் சொன்னாரு, அண்ணாமலை ஆடு குட்டிப்பாங்க, அமைச்சர்களை பூரா நாங்க கைது பண்ணிடுவோம், அடுத்தது அனிதாதான் டார்கெட் அப்படின்னா. ஆடு குட்டி எங்க அண்ணாச்சி பத்தி தெரியுமா? ராத்திரி பார்த்தா ஜமகுடத்துல இருப்பாப்ல, ஏன் அழைக்கிறார் அங்க போய் அங்கதான் காலையில எழுமுன உடனே நேர குலசை முத்தாராமன் கோயில், அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் கோயில், நல்ல செங்கலர்ல பொட்டு வச்சுட்டு பாக்கிறதே அழகா. அதுக்கு கேட்பாங்க, குத்து சாயப்பாத்தைக்காக வரணும், நேர சாயப்பாத்தைக்காக வந்து துவா செய்யணும், அங்க துவா கேட்டுட்டு போவாங்க. ஆனா அடுத்தது என்ன நடக்குது தெரியுமா? என்ன பங்கன் இருக்கு, அங்க போய் 10,000 பேருக்கு விருது வைப்பாங்க. ஆடு குட்டியை பூரா அறுக்கிறது யாரு?
அழகா இருப்பாங்க, நம்ம கிட்ட ஒப்படைப்பாங்க. ஏன்னா நம்மளாம் போய் சாப்பிடறோம்ல. எத்தனை ஆடு குட்டி அறுத்துருக்கோம் நாங்க. ஒண்ணு நாங்க விட்டுருக்கோம்னா அந்த கூட்டத்துல இருந்து தப்பி ஓடின குட்டி நீ ஆடு குட்டி. வருஷத்துக்கு 10,000 15,000 ஆடு குட்டி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆடு குட்டி என்னன்னா கத்திட்டு போகுது. அந்த 10,000த்துல ஒண்ணு ஓடுன தப்பி ஓடுது. ஆக வரக்கூடிய தேர்தல் நம்ம கனிமொழிக்கா பட்டு தொட்டி, அதாவது ஒரு தலைவி ஒரு தலைவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க அந்த இதே கிடையாது. ஒரு எளிமையாக எந்த இடத்தா, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தெரியாத ஊரே இருக்காது, தெரியாத கிராமமே இருக்காது. அப்படி போனாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு எம்பியா நட்டர்ஜி. ஆனா அதிமுக காரங்க கூட தெரியாது நட்டர்ஜி தான் யாருன்னு. அதிமுக காரங்க கூட தெரியாது, அதிமுக காரங்க கூட தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் நட்டர்ஜி. இந்த காயப்பட்டதுக்கு என்ன தானே 5 வருஷத்துல ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மாவை பத்தியில ஆரம்ப சுகாதார நிலையம் சொல்லி ஒரு பாமத்தவர்கள் ஒன்று தந்தாங்க, 75 லட்சம் ரூபாய். அதை தந்தா அதை பாதுகாக்கணும். 20 லட்சம் ரூபாய்க்கு சுற்றுச்சூழலை கட்டினாங்க. இப்போ 34 லட்சம் ரூபாய்க்கு அரசாங்கத்தில் ஒரு ஸ்கூலுக்கு தந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் 62 கோடி ரூபாய். இப்படி படிப்படியாக இந்த காயப்பட்டத்துல கடந்த 10 ஆண்டு ஒண்ணு நடக்காத புறம் இந்த 2 வருஷத்துல படிப்படியாக ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு எல்இடி லைட் பூரா மாட்ட ஆரம்பிச்சிருச்சு, ரோடு பூரா போட்டாச்சு. இப்போ ரோடு போடுறதுக்கு நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், எங்கடா ரோடு இருக்குது. அந்த நிலைமை ஆயிட்டு. ஏன்னா இப்படி எல்லா திட்டத்தையும் தந்தது நம்ம கனிமொழி அக்கா எம்பியும் நம்ம மாண்புமிகு அமைச்சர் அண்ணாச்சி அவர்கள். ஆக வரக்கூடிய தேர்தலையும் கனிமொழி அக்கா தான் நிக்க போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. காயப்பட்டத்துல 26,000 ஓட்டுனா 22,000 ஓட்டு திமுக. இன்னும் கூடுதலா இருக்க முயற்சி பண்ணும். மேல மோடி ஆட்சி ஒழியணும், கீழே நம்ம ஆட்சி சுத்தமா இருக்கணும். மோடி ஆட்சி ஒழிஞ்சாதான் எல்லா மக்களும் பாதுகாக்கப்படுவீங்க. வரக்கூடிய தேர்தலை சந்திக்க இருக்கீங்க. நிச்சயமாக 40 தொகுதி நமக்கு தான். மேலையும் நம்ம தான். பாரத பிரதமரும் நம்ம கையை காட்டுற அர்த்தம் தளபதி யாரை கையை காட்டுறாங்களோ அவங்க தான் பாரத பிரதமர். நிச்சயமா கனிமொழி அக்கா அதுல பெரிய வகையில் அங்கம் வைப்பாங்க. நம்ம ஊர் செழிக்கும், நம்ம நல்லா இருக்கணும். நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் உதவி செய்வதற்கு வாக்களிக்க வேண்டும் கேட்டு கிடைக்கிறேன்.